சைனீஸ் ஃபார்மரோட ஸ்டோரி. இந்த ஸ்டோரி என்னென்னா, ஒரு ஃபார்மர் வந்து குதிரை வளர்க்குறாரு. குதிரை மேய போன குதிரை வரல அன்னைக்கு. சுற்றி இருக்கிறவங்கெல்லாம் சொல்கிறாங்க, ஃபார்மரை பார்த்து உனக்கு பேட் லக்கு அப்படின்னு. ஃபார்மர் சொல்கிறாரு, ஒரு வேளை இருக்கும். மறுநாள் பார்த்தா அந்த குதிரை என்ன பண்ணுது, இன்னும் 2 குதிரையை அழைச்சிட்டு வருது. அழைச்சிட்டு வந்தோடனே சுற்றி இருக்கிறவங்கலாம் சொல்கிறாங்க, நீ ரொம்ப லக்கிப்பா அப்படின்னு சொல்கிறாங்க. சொன்னோடனே அதுக்கும் ஃபார்மர் வந்து ஒரு வேளை இருக்கும் அப்படின்னு சொல்கிறார். இந்த அழைச்சிட்டு வந்த குதிரையை ஒரு பையன் ட்ரெயின் பண்ணுறதுக்காக என்ன பண்ணுறான், ஏறி உட்காந்து ட்ரெயின் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுறான். ட்ரை பண்ணும்போது அந்த பையன் கீழே விழுந்து காலை உடச்சிக்கிறான். காலை உடைச்சோன்னே சுற்றி இருக்கிறவங்கலாம் மறுபடியும் வந்து இந்த குதிரை வந்தது உனக்கு ராசியே இல்லை, நீ பேட் லக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. சொன்னோடனே அதுக்கும் ஃபார்மரு ஒரு வேலை இருக்கும் அப்படின்னு சொல்கிறாரு. இதுக்கப்புறம் என்ன ஆகுது, ஊரில் போர் வந்துடுது. போர் வந்தோடனே யங்ஸ்டர்ஸ் எல்லாம் போருக்கு வாங்கன்னு கூப்பிடும்போது அவர் ஃபார்மர் பையனை மட்டும் விட்டுட்டு பாக்கி எல்லாரையும் கூட்டிகிட்டு போகிறாங்க. இந்த ஸ்டோரி எதை சொல்லுதுன்னா, நம்ம வாழ்க்கையில் வெற்றியோ தோல்வியோ எது வந்தாலும் பேலன்ஸ்டாக இருக்கணும். ஏன்னா இன்னைக்கு இருக்கிற தோல்வி தான் நாளைக்கு வரப்போகிற வெற்றிக்கு காரணமாக இருக்கலாம். இன்னைக்கு இருக்கிற வெற்றி தான் நாளைக்கு மேபி ஒரு தோல்வியை சந்திக்கலாம்.